நேபாளம் இந்திய நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்று நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா பேசியிருக்கிறார். இது அந்நாட்டில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பார்க்கலாம். சமூக ஊடக தடையை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் காரணமாக கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பரில் நேபாளத்தின் பிரதமராக இருந்த KP சர்மா ஒலி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 2026 மார்ச் 5ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 35 வயதேயான பாலேந்திர ஷாவின் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி மொத்தம் உள்ள 275 இடங்களில் 182 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. இதன் மூலம் ராப் பாடகரும் முன்னாள் மேயருமான பாலேந்திர ஷா நேபாளத்தின் 47வது பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். நேற்று நேபாள நாடாளுமன்றத்தில் பாலேந்திர ஷா ஆற்றிய தனது முதல் உரையில் இந்திய நேபாள எல்லை பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசினார். அப்போது காலாபாணி, லிபுலேக் மற்றும் லிம்பியாதுரா உள்ளிட்ட நேபாள பகுதிகளை இந்தியா ஆக்கிரமித்திருப்பதாகவும் இதுகுறித்து இந்திய அரசுக்கு நேபாளம் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நீண்ட காலமாக உள்ள இந்த எல்லை பிரச்சினை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணப்படும். இந்தியா நேபாள பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதைப் போலவே நேபாளமும் சில இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த எல்லை பிரச்சினை பிரிட்டன் ஆக்கிரமிப்பு காலத்திலிருந்தே இருக்கும் நிலையில் இந்த பிரச்சினை குறித்து பிரிட்டன் அரசுக்கு தனது அரசு கொண்டு செல்லும் என்று அந்நாட்டு பிரதமர் பாலேந்திர ஷா தெரிவித்துள்ள கருத்துக்கள் தற்போது அந்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக நேபாளமும் இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளது என்ற கருத்துக்கு எதிர்வினையாற்றியுள்ள எதிர்க்கட்சிகள் பிரதமரின் கருத்து மிகவும் உணர்வுபூர்வமான எல்லை விவகாரத்தை சேர்ந்தது என்பதால் ஆதாரமின்றி இப்படி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் இந்த கருத்து சர்வதேச அளவில் நேபாளத்தின் வாதத்தையே பலவீனப்படுத்தும் என்றும் கூறி வருகின்றனர். சுருக்கமாக சொன்னால், இந்தியா மீது அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நேபாளத்தின் நிலைப்பாட்டையே பிரதமர் குழப்பிவிட்டார் என்பதே அந்நாட்டு எதிர்க்கட்சிகளின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இச்சூழலில்தான் இந்திய நேபாள பிரச்சினை மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறது. இந்தியாவின் அண்டை நாடான நேபாளம், சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய 5 இந்திய மாநிலங்களுடன் 1850 கிலோமீட்டருக்கும் அதிகமான மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இச்சூழலில் காலாபாணி, லிபுலேக் மற்றும் லிம்பியாதுரா உள்ளிட்ட இமயமலையை சுற்றியுள்ள பகுதிகளை 1816ஆம் ஆண்டு கையெழுத்தான சுகோலி ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுக்கு சொந்தமானவை என்று நேபாளம் வாதிடுகிறது. அதே சமயம் அந்த பகுதிகள் உத்தராகண்ட் மாநிலத்தின் ஒரு பகுதி என்று இந்தியாவும் கூறி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு நேபாள ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புதிய 100 ரூபாய் நோட்டுகளில் காலாபாணி, லிபுலேக் மற்றும் லிம்பியாதுரா ஆகிய இந்திய பகுதிகளை உள்ளடக்கிய திருத்தப்பட்ட நேபாள வரைபடம் அந்நோட்டில் இடம்பெற்றிருந்தது. இதற்கு இந்தியாவும் எதிர்வினையாற்றியிருந்தது. இச்சூழலில்தான் நேபாளமும் இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பதாக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷா பேசிய கருத்து விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பிரதமர் குறிப்பிட்டது நாட்டின் எல்லை ஆக்கிரமிப்பை அல்ல, எல்லையோர பகுதிகளில் இரு நாட்டு விவசாயிகளும் மாற்றி மாற்றி பயிர் நிலங்களை பயன்படுத்துவதையே அவர் அவ்வாறு குறிப்பிட்டார் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்திருக்கிறது.